மாதிரி வேட்பாளர் இந்த தேர்தலில் நாம் தமிழருக்கும் யாருக்குமான போட்டி? விஜய் வந்து திமுக இங்க கட்சிகளுக்கு போட்டி கிடையாது, கருத்தியல் போட்டி தான். எல்லாமே பெரியாருங்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. பெரியார் தான் எங்களை படிக்க வச்சாருன்னு அது ஒரு கூட்டம் இருக்கு. இங்க இல்ல எங்க தாத்தா காமராஜ் தான் படிக்க வச்சாருன்னு நாங்க நினைக்கிறோம். உண்மையை நினைக்கிறோம். இலவசம் அதை நேசிக்கிற அதை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையின் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், இலவசத்தை ஒழிக்கணும். அது கையேந்திரது தன்மான இழப்பு, தமிழ் இன அவமதிப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். திராவிடர்கள் என்று தங்களை நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இல்லை, நாங்கள் 50,000 60,000 ஆண்டுகளுக்கு மூத்த பெருத்த தேசியனா நாங்கள் தமிழர்கள், பிறப்பிலிருந்து இறப்பும் வரை நாங்கள் தமிழர்கள், பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் மக்கள் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அவன் இருமொழி கொள்கையில் இருக்கான், அவன் இந்திய மும்மொழி கொள்கையில் இருக்கான். எங்களுக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ், விரும்பினால் எம்மொழியும் கற்போம், இது எங்கள் நிலைப்பாடு. இப்படி ஒரு கோட்பாட்டு போர் இருக்கு பாருங்க. இதுதான் இங்க நடக்குது. இந்த கட்சி இந்த கட்சியோட போட்டி அந்த கட்சியோட போட்டி கிடையாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாமே இப்ப நீங்க வந்து நாங்க வந்து இந்த கோயில இது அடையாளமா வச்சிருக்காங்க. இப்ப எங்க ஆட்சி நாங்க என்ன சொல்றோம், இது எடுத்துருவோம். எடுத்துட்டு எங்களுக்கு அடையாளம்ங்கிறது கல்லணை அவ கட்டினவன், பெருவுடையார் கோயில் அதை கட்டினவன். இந்த இடத்தை எடுத்துட்டு கெம்பக்கவுடாவுக்கு எப்படி அவன் பேர் வச்சிருக்கானோ கர்நாடகால, மராட்டி மன் சிவாஜிக்கு பேர் வச்சு எப்படி அவன் செலவச்சிருக்கானோ அப்படி இதை எடுத்துட்டு கல்லணை அல்லது பெருவுடையார் கோயிலை வச்சு அங்கே என் பாட்டை ராஜராஜ சோழன் அல்லது கரிகால் சோழன் சிலையை வச்சு விண்ணூர் நிலையத்துக்கு பேரை வைப்போம். இது தமிழ் தேசியம். இது எல்லாம் வைப்பான். பூரா இந்தியில் இருக்குதுல்ல, எல்லா இடத்துலையும் இந்தியில் இருக்கு. கேட்டா இந்திக்காரன் வச்சிருக்கீங்கிறான். நான் டெல்லிக்கு வரேன், மும்பைக்கு வரேன், என் வசதிக்கு என் மொழியில் இல்லையே. அது ஏன்? இதை திராவிடம் கேட்க மாட்டான், தமிழ் தேசியம் கேட்கும். போர் புரியுதா? இந்த சிக்கல் புரியுதா என்னன்னு? இதுதான் இங்க போட்டி. ஓட்டுக்கு காசு கிடையாது, ₹1 கிடையாது. வாக்கு மதிப்புமிக்க உரிமை விற்பனைக்கு கிடையாது. வாக்குக்கு காசு கொடுத்து வாங்குறவன் மக்களுக்கு சேவை செய்ய மாட்டான். இந்த அடிப்படையில் இருந்து பிரிகிறோம் நாங்க. எந்த கட்சி நீங்க போட்டி, இந்த கட்சி எந்த கட்சி தேர்தலில் ஓட்டு காசு கொடுக்காம நிக்கும்னு சொல்லுங்க. நான் வச்சிருக்க 36 லட்சம் ஓட்டு ₹1 காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு. இந்த கட்சியில் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, யாராவது கேட்டு சொல்லுங்க. இல்ல சார், இப்படி இருந்தோம்.